அதே ஆளுகதான் அவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. மரபட்டிதான் மறந்துட்டு வேற ஊருக்கு போயிடும். இந்த ஊர் தான் மனசை தளர விடாம வாங்க. பச்சரிசி கொத்தமல்லி பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வந்து சொல்லு. நாங்க கேட்கல, நாங்க கேட்பதெல்லாம் கேட்ப கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி ஊடு. நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளம்பு. என்ன இந்த அண்ணன் கிளம்பிடுச்சு, அவ்வளவுதான் விதி. எவ்வளவு அமலம் கமலை வந்து அவங்க ரெண்டு பேரோட மாலை வளர்த்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. முனிவருக்கு அந்த கம்பம் 2 ரூபாய்க்கு வாடகை தரியா? நீ போய் பாடு. எதுக்கு என் தலையில தெரியாதுன்னா உனக்கு கட்டி காத்த என் பெருங்காய கம்பெனி இடிஞ்சு போய் கிடக்கடா. இந்த தண்ணி தொட்டியே தெரியாத அளவுக்கு ஆள் இருந்துச்சு. இப்ப தண்ணிக்குள்ள முங்குனிச்சு அடிக்கலாம் போல. ஐயா விழுந்து தொலைச்சிடாதே. மூடுற இடத்துல கிடைக்கும். எத்தனை பேர் பைக்கில் என் தம்பியை போறவங்க பெட்ரோல் இல்லாம உருட்டிட்டு போறானோ, எத்தனை பேர் கூட்டிட்டு வந்த ஆளை விட்டுட்டு போனியோ. இப்ப இருக்குது உள்ளூர் ஆளுங்க தானே. இதுல பாதி பொம்பளைய காணா ஜானியோட போயிருச்சுங்களா? ஜானி வரைக்கும் போயிருச்சானே. சிரிப்பி சிரிச்சுக்கங்கத்தா. அது ஜேஜிபி இருக்கானே, ஒரு 1/2 மணி நேரம் ஓட்ட விடலாமா? மொத்தமா வலிச்சு இங்க கொண்டு வரணும் எல்லாத்தையும். படக்கதலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிட முடியாது. வளர்த்துட்டாங்க தக்கலாம் சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க. இப்ப பாருங்க, இந்தியாவுக்கு போர் வருதுல, அதுக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடாது. மைசெட்ல சார்பு வைப்பு குழாயை கழட்டுவேன், வா போவோம், வேற ஊர்ல கட்டி பொழைச்சுக்கிறோம்ப்பா. ஆமா, குறிஞ்ச நாடு தலைவருங்கப்பா. அப்பா இருக்கா? எங்க அப்பா வேற நம்பிராஜன், சித்தப்பா வேறு கோவிந்தராஜ். அங்கிட்டு ஒரு குரூப் இருக்கா. லைட் அப்படி போட்டிருக்கானே, பிரைவேட் பஸ்ல ஓட்டது மாதிரி. ப்ரோ, இந்த மேடை ஓட்ட ஆள் யாரு? தேடிக்கிட்டு இருக்கேன். புண்டாண்டி முடிஞ்சுனே உள்ள போய் அந்த துணியை பாதிய காணா பிடிச்சிட்டாங்க. தம்பியோ போட்டா எடுக்கணும் ஒருத்தன் 1/4 மணி நேரமா அப்படியே இருந்தாங்க. செகண்ட் வச்சிருக்காங்க, 50 நிமிஷம் வச்சிருக்கேன். அது வரைக்கும் நான் கழுத்தை இப்படியே வச்சிருக்க முடியும். கேத்தா, இந்த இருட்டுக்குள்ள உனக்கு இப்படி பூ கேக்குதோ? மாலை மரத்தை பிடிக்க வச்சுட்டு வா தலையில. அது தலைக்கு அது போக பாரு. இந்த அக்கா ஏன் குளிங்க சிரிக்கிறேன்? எங்க அப்பா வேற நம்பிராஜன். நல்லா இருக்காருப்பா. அம்மா வேற நங்கை மோகினி. காட்டு காவலுக்கு போனோம். அதே அந்த நாடகத்துடைய சாராம்சமே, கதையும் சாராம்சம். என் தங்கச்சி வள்ளி, தோழி பெண்கள். எங்க அப்பா நேற்று காலையில போய் கேட்டேன், செய்தி கொடுப்பாங்க இல்லைன்ட்டு கடை அடப்புந்தா. நீ 3 பேரும் என்ன அமலம் இருந்தாலும் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பெட்டிக்கார ப்ரோ ஒரு தடவை கூட எல்லாத்துக்கும் 70 தடவை அது ஆகும். உங்க ஊர்ல எதுவும் பழசோட்டா இருக்கா? இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பொம்பளை அடிச்சாலும் பரவாயில்ல. 70-80 இந்த நந்தவனத்துல உள்ள அழகு தேவதை இங்கு இருப்பதாக எங்க அப்பா சொன்னார். வருங்கால என் மனைவியை பார்த்ததில்லை. என் வருங்கால மனைவியை பார்த்துட்டு மரவட்டி பொம்பளைய கூட வாயடைச்சு நிக்கணும். உங்களுக்கு தேத்த ஜோடியா? ஒவ்வொரு பொம்பளையும் போய் நேரத்துல கண்ணாடியை பார்த்து நம்ம அவளை அழகா இல்லையேன்னு குமுறி குமுறி நீங்க அழுங்க. அழகு என் பொண்டாட்டி வேறு மீனாட்சி.
ஏய், இவன் நடந்து போகும்போதே 8 ட்ரெயின் கவர்ந்தது. கிழிஞ்சிருக்கா என் டெய்லரா? யோ மீனாட்சிக்கு கிளி 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 அந்த கிளி இல்ல, இது கருங்கிளி. பச்சை கிளி இல்ல ப்ரோ, கருங்கிளி. பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே. உங்களுக்கு பக்கம் வந்துருவே. எனக்கு நல்ல கொண்டாட்டி அமைதுன்னு உங்களெல்லாம் கடுப்பு உண்மை. ஏன் சிரிக்கிறிய? இருப்பா, பச எடுத்துட்டாங்க ப்ரோ. என் வருங்கால என் ஒய்ஃப் வந்துட்டாளா? என்ன முழுக்க முழுக்க குத்துது? ஏய் மீனாட்சி, அப்புறம் வச்சுக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அவசரப்படாதீங்க, லைட் ஆஃப் பண்றியாப்பா மீனாட்சி? அத்தியா சம்சாரி மகன் நிரூபிச்சிட்டான். உலகத்துல எத்தனை கோடிக்கு மதிப்பு இல்லையோ மதிப்பு இருக்க தெரியாது, விவசாயினுடைய இந்த துண்டுக்கு மதிப்பு. என்ன பணம் மட்டும் நார உரிச்சது மாதிரி சத்தம் வருது. கண்ணி மீனாட்சி, அத்தான் அப்படியே எனக்கு லீவ் வேணும். படபடன்னு வருது, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அரசாங்கம். இது யாரா மீனாட்சின்னு பேர் வச்சேன், அவனை செருப்புட்டு அடிச்சான்டா. ஆத்தா அந்த உருளைக்கிழங்க மூடுத்தா, அத்தா ஜாக்கெட்டை மூடுத்தா. உன் மோரைக்கு எந்த பையன் தங்க கலர்ல ஜாக்கெட் எடுத்து கொடுத்தியா? எனக்கு இந்த பொம்பளை நினைப்பே வராது. உள்பாவோட கட்ட சொன்னதுக்கு பாரு, கேரம் போர்டு கவரை கட்டி வச்சு. அதே உலகத்திலே இன்னைக்கு தானே தொப்பு இல்லாத உங்களையே பாக்குறேன். மானம் கட்டு போயிடுவோம். பானம் கெட்டா தாண்டி பாலகத்தி மலையாதையா பேசு. பல்லு நீ மூஞ்சிய பார்க்கும்போது கண்டங்கருவ பாம்பு அடிபட்டது மாதிரியே இருக்கு. ஆமா முகரைக்கு நான் பத்தல. ஆமா நான் போன வாய்ப்பு வந்துட்டேன். என்னை கட்டிக்கிற மாட்டியா? நான் சொல்லிட்டு போகும்போது வந்திருக்கேன். என்ன சொல்ல போல? உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் அவசாரி முட்டை பிடிக்கல? நான் போயிட்டு ஏன்னா தமிழ்நாட்டுல இது கூட கிடைக்காம நிறைய பேர் ஏன் சீட்டா தொடாத ப்ளீஸ் 100 ரூபா கொடுத்து தடவா. ஐயோ மீனாட்சி, என்னை பிடிக்கலன்னு சொல்லாத, நான் ஆண்டுருவேன். பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. மீனாட்சி ஏன்டா என்னை பிடிக்கல தங்கம்? ஆனா இந்த மேட்சுக்கு எவன்டா சொல்லி கொடுத்தேன்? இந்த ஜாக்கெட்டுக்கு இந்த சேலையா? பருத்தி பாலுகின்றவன் போல என்னாச்சு? அழகை பார்த்துட்டு இந்த ஊர் பொம்பளை உரம் வாயாரிச்சு போச்சு. இன்னும் எந்த பொம்பளைக்கும் ஒத்தையில உடக்க முடியாது. உன் முகத்தை காட்டிட்டீல மீனாட்சி, என்னை ஏத்துக்கடா. ஐயோ ஏத்துக்கிற முடியாது. என்னை கட்டிக்காத்தா. என்னை எத்தனை பேர் விரும்பினாங்க. செருப்பிட்டு அடிக்கவா? என்னை கட்டிக்க மீனாட்சி. ஐயோ பிடிக்கலையே. நீ ஒரு குரங்கு பைய மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கிளிய போய் உனக்கு கட்டி வைக்கணும். யாரு கிளி யாரு குரங்கு? நீ குரங்கு. ஐயா, அந்த மரவட்டியில யாராவது வச்சுக்கிட்டு ஒரு 350 ரூபா கொடுங்கய்யா. பொம்பளை அதை வச்சுக்கிறீங்களாத்தான் 100 அட்டை போட்டு கூட்டு போங்க. உங்களுக்கு தங்கச்சி அண்ணா பஞ்சாயத்து கிளருக்கு கை வெட்டிடும். இது போய் நிக்க நல்லா அவ்வளவு விசிறி வச்சு சிரிக்கிறேன். என்ன அடிச்சிய சிரிப்பு ஏக்கா? என் பொண்டாட்டி எப்படிக்கா? இதை கூட்டிட்டு போனா பஸ்ல ஏத்துவாங்களாக்கா? ஆனா பிள்ளை வரந்தா கீரி பிள்ளை மாதிரி. என்ன குறை சொல்லிடுவேன். ஆமா அந்த அதிரச பாக்கெட்டை மூடுத்து சரியான அவசர குறைத்தான் இருக்கு. நீ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மீனும். கல்யாணம் ஆயிடுச்சா? நீ ஏமாத்திடுவ. என் பொண்டாட்டி இருக்க கூட இலைய வடியாவ தஞ்சிதா ஆத்தா. அவன் நகண்டு வர்றதுக்குள்ள பஸ் வந்துடும். போன இங்க வா. இருந்தே இருந்தாலும் தமிழ்நாட்டுல இளையதாரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. பொம்பளை கூட சொல்லுவாங்க. இளையதாரத்து பேரு இளையவடியா. சரி, நீ எனக்கு இளையவடியா. இவதான் உங்க அக்கா தண்ணி போல தேவடியா. என்னே தண்ணி பழத்தை பாத்திருக்கேன். நீ பேசாத. என்ன பேசாத? நீ பேசாத. முகரைய பாரு. உனக்கு அம்மா ஒரு டேஸ்ட பாரு. உன்னைய போய்
போய் மீனாட்சி சண்டை வேணாம் பொம்பளை பொம்பளை மாதிரி இருக்கிறான் பாரும்போது என்னடி உள்பாவடைங்கடி அம்மட்டு சல்லடையா தெரியுது. உள்பாவட இல்லடி அதாண்டி கோலம் போடுற ஜல்லாடு. மீனாட்சி சாரி மீனாட்சி. பொம்பளைன்னா அடக்கொடக்கமா இருக்க வேண்டியது இல்ல என்னமோ தெரியற நீ அவுத்து விட்ட கால மாடு மாதிரி. பொம்பளை எதை பாக்குறிய துண்ட கட்ட. ஐயோ இந்த நாடகத்தை கருத்து விட்டாலே சண்டை குடிக்கும் போது நீ கலட்டுத்தா நீ என்ன கட்டிட்டு பாடி அப்படியே புதுசா அப்படியே காசு வாங்குறாங்க உள்பாவோட இல்லாம அப்படியே உன்னே தாக்க அந்த பச்சை சேலை நீ சிரிக்க சிரிக்க கிளி சீட்டு இருக்காம உள்ள அவனால சிரிக்க அடிப்போம். மீனாட்சி தாயி எத்துப்பொள்ள மூடிட்டு வாதாயி. அஞ்சுதான் அஞ்சுதான் ஏழாச்சு கணியுது. நான் கூட ரொம்ப அந்த மாதிரி போய் அப்படியே குண்டு உருள கலர் மாதிரி கட்டி வந்திருப்பேன். மாதிரி அச்சு மூடி வர சேலை மாதிரி பாவாடை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. எடுத்து கொடுக்கணும் அஞ்சுதான் வாடி இல்லாம மானத்தை காப்பாதுக்கா துண்டை கட்டி கீழே ஒரு மீனாட்சி சண்டை விடாத மீனாட்சி. அண்ணா சண்டை வேணும் போனா இருக்கிற என்னோட பூச்சி வெட்டு மாதிரி இருக்கிற மண்டை புடிச்சு அத்தப்பட தெரிஞ்சுக்க ஒண்ணு ஒட்டப்பட்டு அவன் சேலை ஏந்து தலை மண்டையும் மாதிரி என்னடி பூச்சி வெட்டும். ஆடி அறுப்படுத்த முண்டை என்ன தெரிஞ்சுட்டே தெரியல. அது ஒண்ணு அதுல போடி என்கிட்ட நீ போடி அங்க இருந்து வந்துட்டு என்ன மாதிரி இடி பார்த்தா இன்னைக்கு ஒண்ணு அது அது ஏன்னா கல்லானாலும் கடுக்கு புள்ள ஆரடி பார்த்து சொல்றேன் என்னடி மூச்சி இதுல வாரு மூச்சு ஒரு சமயம் கண்ணாடியா பார்த்துட்டு வாடி. உள்பாவடை ஒரு பொண்ணு கட்டுப்பட்டு என்ன சொல்ல அப்படி முத பொம்மனை உள்பாவடையிலும் ஒரு சொல்லு கட்டுப்பட்டு உன் மானத்தை இதுவே காத்துல போக்குறத மானத்தை அந்த பாவாடையை மாத்துதா இவங்க என்ன நடக்குது இவங்க எரியிட்டாங்க சீவசமாதி உன்னை இன்னைக்கு பார்த்தாங்களோ அம்புடு இப்படி சாமிச்சு கிடக்குறாங்க அப்படியே என்ன பார்த்தா தாழ்ந்துருவாங்க. ஆனா உண்மையிலே இந்த சேலை ரொம்ப அழகா இருக்குது தானே. அவதார கொடுக்குறாங்க இங்க இன்னொரு தடவை அப்புறம் அப்படி சொன்னீங்கன்னா வச்சுக்கவே ஒரு சேலை உருவி விட்டுருவேன். யாரடி பார்த்து சொல்றேன் நல்லா அடுப்புல அதுல ஒரு 1/2 கிலோ மட்டும் எனக்கு கொடுங்க. பூஞ்சிய வரத்து அடே அப்போ அப்படியே 6 அடி ஓமத்துல வாட வருது அடைய நாளை
நாளைக்கு ஒழுங்கு முறையா போய் பூச்சி எடுக்க மருந்து தங்கச்சி எதுக்கு நெஞ்சில் கை வச்சு படுத்திருக்காங்க அம்மா மீனாட்சி கோவிலே வள்ளியே நீ நோய் நொடி இல்லாம வாழ். நன்றி அண்ணா. இவ சரி அவங்க இவ இளையவடியா அவன் மூத்தத்தை கூடியா என்னது இளையவடியா மூத்ததாவா அண்ணா இங்கேருமா இவ உனக்கு நாத்துனா அவ நாத்தானா இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு என்ன என்னதே வச்சாங்க அண்ணா சத்தியமா பெண்ணுக்கு பெண்ணே போறாமைக்குள்ள பேரழகும்பாங்கல்ல உன் கண்ணுக்கு போய் பிதுக்கு வந்து இல்லண்ணா உண்மையாவே இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுடைய அழகு பார்த்தாயா மின்னல் இடை அருமையான எல்லாமே ஒரு அமைப்பா இல்ல நான் முழுங்கிட்டேன். இதுல என்ன இருக்கு பின்னாடி திரும்ப அடைக்கிறது எடுப்பு துடுப்பா என்ன துடுப்பு மாதிரி இருக்கு பாரு இடுப்பு. அண்ணா சத்தியமா அந்த உலகத்துல எத்தனை இடத்துல பெண்கள் தேடினேன் உனக்கு திருமணம் என்னங்க பதவி கும்பலாசம் போட்டு எங்க வர மதனியாரே எங்க அண்ணன் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரா என்னது நல்லா வச்சிருக்காரு இல்ல முகம் ஏன் இப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கீங்க நீ சிறைக்காம வந்திருக்க மதனி நீங்க கவலைப்படாதீங்க ஏதாவது ஒண்ணு
பண்ணி எங்க அண்ணன் உங்க பின்னாடி உங்க முந்திய சுத்தி புடிச்சு சுத்திட்டே தெரியற மாதிரி ஏதாவது பண்ணி போடுறேன். அண்ணியாரே நான் ஒரு விஷயம் ரகசியம் சொல்லவா? நீங்க எப்படி எங்க அண்ணனை கல்யாணம் விட்டீங்க அது மாதிரி நானும் ஒருத்தரை விரும்புறேன். இந்த விஷயத்தை எங்க அண்ணாட்ட சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. அவர்கிட்ட நீங்க போய் எங்க அண்ணன்ட்ட சொல்லி எனக்கு தங்கச்சி உன் நாத்தனா மாசமா இருக்கு. மாசமா இருக்காங்க. வயிறை கழட்டி கேரிப்பையில வச்சுட்டு வந்து பதுமை பதுமை எத்தனை மாசம்? 7 மாசம் ஸ்கேன் எடுத்தேன். டாக்டர் என்னமோ கருப்பா முடுக்கான்னு கிடக்குன்றாரு. ஒருவேளை உருண்டது எடுக்கும் மயிர் எவனும் செய்வனு வச்சிருக்கேன்னு நினைச்சேன். பார்த்தா பிள்ளைதான் அப்படி இருந்தா இருக்கட்டும். உனக்கு பிறக்க போற குழந்தை அண்ணா நம்ம அப்பா பாத்தீங்களா அண்ணா என்ன விஷயம் சொன்ன தெரியுமா? காவலுக்கு போச்சுன்னா அண்ணா காவலுக்குமே பயம். இதான் அப்பா சொன்ன நந்தவனும். அங்க பேர் கிளி எல்லாம் அப்படி இருக்கு பாரு. அங்க பேர் மயில் பருத்தவ பிரிச்சாரு. அருமையா இருக்கு. சொன்ன பேர் மான் சொல்லி குதிச்சு ஓடிச்சிட்டு இருக்கு. கூக்கு வென்று கூது பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நந்தவனத்துல பத்தியா 2 பச்சை பாம்பு படுத்து அது 2 எப்படி கிடக்கு தெரியுமா? ஆரம்பத்துல எதுக்கு அப்படி இருக்காங்க? அதனால ஆலலம் 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 மதனி மதனி இங்க வாங்க. நம்ம இங்கிட்டு வரட்டும். நீங்க அண்ணா கூட நிக்க வேணாம். அண்ணங்களா கண்ண குத்து போடாத. நம்ம எல்லாரோடய அவங்க ரொம்ப அழகா பறவை விரட்டுறோம். அந்த ஓவியத்தை பார்க்கலே ஆசையா இருக்கு. உள்ள வாவே உனைய பாரு. பறவைலாம் போயிடும். காட்டுல இதெல்லாம் இருக்குண்டாங்களே. நீங்க என்ன எங்க அண்ணன்ட்ட சிரிச்சே பேச மாட்டீங்களா? இந்த அவதாரி போயிட்ட போய் சரி அண்ணா அண்ணா இனிமேல் தான் முக்கியமான ஒரு விஷயமே நடக்கும். கொஞ்சமா மூடுங்க மதனி. நீங்களும் எங்க அண்ணன் எடுத்து விடுறாரா? அது பாதகத்தி பாண்டியவளுக்கு முடி இறக்கிட்டாவ. இந்த முடிய வச்சுதான் நீ முடிய அழக பார்த்தா முடியா இல்ல தண்ணி சலிக்கிற சல்லாடையா? அதான் கழுத்தறி போய் சேவலை பத்தி மாட்ட போறேன். அது மூஞ்சிய பாருங்க. தகு பொம்பளையா சொல்லுவாங்க. என்ன நாளைக்கு காலையில பார்த்தா உலகம் பூரா தோரங்குச்சி ஏரியா பூரா பேசுவாங்க. மரவட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் என்னன்னு கேட்டா ராதாகிருஷ்ணன் மசூரை புடுங்க. அதுலயே இது பண்ணிவிட்டாப்பி. சரி அண்ணா ரொம்ப கவனமா இருக்கணும்னா நம்ம இடத்துல முனிவர்கள் தவம் செய்வதாக நமக்கு தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஒரு கால் நமக்கு சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம் மதனி. அப்படி வந்தா சொல்லுங்க. எனக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன். உள்ள சுடுதண்ணி காய போட்டுருக்கேன். உன்னை ஊருவா ஏற்கனவே முடிச்ச மாதிரி தான் இருக்கு. அதனால அண்ணா நான் இருக்கேன். நீங்க கொலை கொண்டு போய் பெட்ல சேர்த்து விட்டுருப்பேன்.